ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி நம்மளோட ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நம்புறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்ட் என்கிட்ட டவுட்ஸும் சரி எல்லாமே கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வீக் அதுல எண்ட் ஆயிடுச்சு. நேத்து அதாவது 7ஆம் தேதி சண்டே நான் நம்ம டைரக்ட் டாக்ஸேஷன் சப்ஜெக்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பரும் அனுப்பியாச்சு. ஸ்டூடெண்ட்ஸும் ஆன்சர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லெட்ஸ் சி எப்படி போய்கிட்டு இருக்குன்னு பார்ப்போம். இந்த வீக் நம்மளோட காஸ்ட் அக்கௌண்டிங் வீக். ஸோ காஸ்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட்ஸ் என்ன மாதிரி நம்ம பிளான் பண்ணி படிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் திஸ் வீக். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு டே விட்டுடுங்க. இன்னைக்கு ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான் நான் போட்டிருக்கேன். ஒரு ரீடு விட்டுக்கோங்க. நம்மளுடைய லெக்சர் எத்தனாவதுன்னு கேட்டீங்கன்னா கிளாஸ் 2 ஹாஃப்ல இருக்கு, பாதி இருக்கு. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டாபிக் இன்ட்ரோடக்ஷன். காஸ்ட் அக்கௌண்டிங்னா என்ன அதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். அண்ட் நமக்கு கிளாஸ் 1லயும் சின்னோண்டு போர்ஷன் இருக்கு. இன்ட்ரோடக்ஷன் ஜஸ்ட் ஒரு ரீட் தான். கிளாஸ் நீங்க பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஷெடியூல் என்னன்னு கேட்டீங்கன்னா, காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் சாப்டர் நம்பர் 3 மெட்டீரியல் அண்ட் லேபர் காஸ்ட் அண்ட் ஓவர் ஹெட் சாப்டர் நம்பர் 2. இதுதான் நம்மளுடைய நாளைக்கு ஷெடியூல். நம்மளுடைய லெக்சர்ஸ்ல எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மெமரைசிங் டெக்னிக்ஸ் சொல்லி நான் சொல்லியிருந்திருப்பேன், அது ஒண்ணு. அப்புறம் கிளாஸ் 1ல மெட்டீரியல் அண்ட் லேபர் காஸ்ட் இருக்கு. கிளாஸ் 2 இன்னொரு ஹாஃப்ல ஓவர் ஹெட்ஸ் இருக்கு. இது நான் ஏன் போடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட லெக்சர்ஸ் வச்சிருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் லெசன் எங்க இருக்குன்னு தெரியல. ஐ மீன் எந்த கிளாஸ்ல இருக்குன்னு தெரியல. எல்லாரும் கேட்கறாங்க அது எங்க இருக்குன்னு தெரியல ப்ரோ சொல்லுங்க. அதனாலதான் நான் அதையும் நம்மளோட ஸ்டடி பிளான்லயே இன்க்ளூட் பண்ணிட்டேன். அடுத்து நாளை கழிச்சு என்னன்னா, ரெகன்சிலேஷன் ஆஃப் காஸ்ட் அண்ட் பினான்சியல் ரெக்கார்ட்ஸும் ஜாப் அண்ட் பேட்ச் காஸ்டிங்கும் நம்மளோட நாளை கழிச்சு ஷெடியூல். அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கிளாஸ் 3 ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஜாப் அண்ட் பேட்ச் காஸ்டிங் கிளாஸ் 3 செகண்ட் ஹாஃப். 11th என்னன்னு கேட்டீங்கன்னா, கான்ட்ராக்ட் ப்ராசஸ் ஆபரேஷன் காஸ்டிங். இது 3, இது கிளாஸ் 4ல இருக்கு. 12 மார்ஜினல் காஸ்டிங் மட்டும் கிளாஸ் 5ல இருக்கு. 13 ஸ்டாண்டர்ட் அண்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோல் கிளாஸ் 6ல இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த ஸ்டடி பிளானை சொல்லி முடிச்சு நம்மளோட லெக்சர்ஸ் சொல்லி முடிச்ச கையோட நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சிஎம்ஏ. ஏன்னா நம்மளோட பேரே காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட். ஸோ இந்த சப்ஜெக்ட் தான் நம்மளோட குரூஷியலான பேப்பர். நிறைய அட்டெம்ப்ட்ல இந்த பேப்பர் தான் பயங்கர டஃபா இருக்கும். பிகாஸ் நம்மளோட கோர் பேப்பர், நம்மளோட நாலேஜை டெஸ்ட் பண்றதுக்கு இதுலயும் செகண்ட் குரூப்ல இருக்கிற காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் எஃப்எம்லையும் தான் ட்விஸ்ட் வைப்பாங்க. ஸோ இந்த 2 பேப்பரையும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கிளியரா படிங்க. ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நம்ம கிளாஸ்ல கிளியர் கட்டா எப்படி படிக்கணும்ல இருந்து எப்படி எக்ஸாம்ல எழுதணுங்கிற வரைக்கும் எல்லாமே சொல்லியிருந்திருப்போம். அது போக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட்ஸ் இருக்குன்னா எனி டைம் கிளியர் பண்ணிக்கலாம். ஃபுல் ஃப்ரீடம் உண்டு. என்னோட நம்பர் அந்த ப்ரௌசர்ல கொடுத்துருக்கேன். அது போக உங்களுக்கு வேற ஏதாச்சும் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கு, இது போக நான் வேற இதுல பார்த்தேன் சார், இது எனக்கு டஃப்பா இருக்கு, இது எனக்கு புரியல, அப்படி கேட்டாலும் அதையும் எனக்கு சொல்லுங்க. நான் அதையும் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்றேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெக்சர் அண்ட் இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 4 to 5 hours. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு நாளைக்கு 4 to 5 hours மட்டும் படிச்சா போதும், அதுக்கு மேல தேவையில்லை. ஸோ நம்மளோட லெக்சர் ஒரு 2 hours பாருங்க டெய்லியும். ரிமைனிங் 2 hours நம்ம என்ன லெக்சர் பார்த்தீங்களோ அந்த லெக்சர்ல இருக்கிற சம்ஸ், புக் சம்ஸா இருந்துக்கலாம், வேற புக்கா இருந்துக்கலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், எம்டிபி, ஆர்டிபி, என்ன கிடைச்சாலும் பரவாயில்ல, நம்மளோட சிலபஸ்க்கு மேட்ச் ஆகுதான்னு மட்டும் பாருங்க. சிலபஸ் மீன்ஸ் லெசன். இந்த லெசனுக்கு மேட்ச் ஆச்சுன்னா அதை நீங்க பாட்டுக்கு அந்த சம ஒர்க் அவுட் பண்ணுங்க. அது நம்ம சிஎம்ஏவோட வில்லன்லாம் பார்க்க வேணாம். நமக்கு லெக்சருக்கோட மேட்ச் ஆச்சுனாலே தாராளமா அதை ஒர்க் அவுட் பண்ணி கிளியர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் லெக்சர்ஸ் வேணுங்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் இது போக உங்களுக்கு வீக்லி கொஸ்டின் பேப்பர் உண்டுன்னு சொல்லியிருந்தேன். 14th மே, ஜூன் இல்ல மே, 14th மே நம்மளுடைய காஸ்ட் அக்கௌண்டிங்கான கொஸ்டின் பேப்பர் நான் அனுப்புவேன். அதுவும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்க. கரெக்ஷன்ஸ் பண்ணி கொடுக்க போறேன். அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம் டயத்துல நீங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல இனிஷியேட்டிவா இருக்கும். ஸோ அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அது டோட்டலி ஃப்ரீ தான். ஸோ தாராளமா நீங்க இது பண்ணலாம். அண்ட் வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கூட என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா கமெண்ட்ஸ்லயும் மென்ஷன் பண்ணிக்கோங்க.